மாணவர்களே, இன்று நாங்கள் இண்டிகேட்டர் எவ்வாறு காண்பது பற்றி படிப்போம். அதாவது ஒரு அனலைசிங் செய்யும் போது அதனை இண்டிகேட்டரை பயன்படுத்தித்தான் அனலைசிங் செய்வார்கள். ஒரு ரிசல்ட் ஷீட்டாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். இங்கே நாங்கள் டிவிஷனல் வைஸாகவோ அல்லது ஜோனல் வைஸாகவோ அல்லது ப்ரொவின்சல் வைஸாகவோ அல்லது நேஷ்னல் வைஸாகவோ ஒரு டேட்டாவை அனலைசிங் செய்யும் போது இண்டிகேட்டரை தான் பயன்படுத்துவார்கள். உதாரணமாக புலமை பரிசில் பரீட்சை கொடுக்கின்ற நிறுவனங்கள், வங்கிகள் ஏதாவது ஒன்று இண்டிகேட்டரை வைத்து கொண்டு தான் புலமை பரிசில் வழங்குவது வழமை. அவை நாங்கள் இன்று பார்ப்போம் இண்டிகேட்டர் எவ்வாறு நாங்கள் காண்பது. இங்கே பாருங்கள் மாணவர்களே, நான் இங்கே இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கிறேன். கிரேட் 11 120 தொடக்கம் 131 சுமார் 11 மாணவர்களுக்கான டேட்டாவை கொடுத்துருக்கிறேன். இங்கே கவனியுங்கள், ABCSW அதாவது ஸ்ரீலங்காவிலே உள்ள OL மார்க்ஸுடைய கிரேட் வைஸ். இதற்கு கொடுத்திருக்கின்ற மார்க்ஸை பாருங்கள். Aக்கு 4, Bக்கு 3, Cக்கு 2, Sக்கு 1, Wக்கு 0. இப்போது 9 பாடங்கள் தான் இலங்கையிலே OL மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற பரீட்சையினுடைய மொத்த பாடங்களின் எண்ணிக்கை 9, அதாவது சப்ஜெக்ட் டோட்டல் என்று போட்டிருக்கிறேன். இப்போது நாங்கள் இண்டிகேட்டரை எவ்வாறு காண்பது என்பதை பற்றி பார்ப்போம். அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த மாணவன் அதாவது 120 என்ற இண்டெக்ஸ் நம்பருடைய மாணவன் 8 ஏயையும் ஒரு எஸ்ஸையும் பெற்றுள்ளார். ஏனைய மாணவர்களும் குறையவும் பெற்றிருக்கிறார்கள், கூடவும் பெற்றிருக்கிறார்கள். அதே போன்ற வேறு மாணவர்கள் ஒவ்வொன்றையும் பெற்றிருக்கிறார்கள். ஒரு எஸ், ஒரு சி, ஒரு பி, அடுத்தது 5 ஏ பெற்றிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் எவ்வாறு இண்டிகேட்டரை காண்பது என்பதை பற்றி பார்ப்போம். ஈக்குவல் சைன், சம், பிராக்கெட் ஸ்டார்ட். நல்லா கவனிங்கள் மாணவர்களே, ஏக்கு கொடுக்கின்ற பெருமானம் B2 multiply 4 bracket close plus bracket start. அடுத்து நாங்கள் கொடுக்க வேண்டும் C2 ஓகே பெருக்குங்க. எத்தனையால் பெருக்க வேண்டும்? ஏக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அல்லவோ, நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆகவே நாங்கள் பிக்கு என்ன பிரமாணம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் பிள்ளைகளே, 3ஆல் பெருக்கு ப்ளஸ். இப்போது நான் சொல்ல வேண்டும் டிக்கு என்ன பிரமாணம் கொடுத்துருக்குறோம். ஆகவே D2. இங்கே நான் இது போடவில்லை, நல்லா கவனிங்கள் மாணவர்களே, பிரேக்கெட் போடவில்லை. ஆகவே பிரேக்கெட் ஸ்டார்ட் D2வை பெருக்கு ஆஸ்ட்ரிக் 2வினால் bracket closed plus bracket start. அடுத்து என்ன கொடுக்க வேண்டும்? E2 asterisk 1 bracket closed. இப்போ கவனிங்கள் மாணவர்களே, நான் இங்கே கொடுத்துக்கிறேன் B2 asterisk 4, C2 asterisk 3, D2 asterisk 2, E2 asterisk 1. இப்போது நாங்கள் என்ற பண்ணினால் 33 மார்க்ஸை இந்த மாணவர் பெற்றுள்ளார். இதை நாங்கள் காப்பி பேஸ்ட் செய்வோம். சரியாக வந்திருக்கான்னு பாருங்கள் மாணவர்களே. 8க்கு 4ஆல் பெருக்கினா 8 32, 32ஓட எத்தனையை கூட்ட வேண்டும்? 1ஐ கூட்ட வேண்டும். ஆகவே 33. இப்போ ஒருவர் 7A எடுத்துக்கிறார். 4 28, 28 2 30, சாரி 28 3 31 2 33. நல்லா கவனிங்கள் மாணவர்களே, இவர் 9களை பெற்றிருந்தால் 9Aயை பெற்றிருந்தால் என வைத்துக்கொள்வோம். அப்போ இப்போது இங்கே என்ன வரும்? 0வாக வரும். இப்போ அவர் என்னத்தை பெற்றிருப்பார்? 36ஐ பெற்றிருப்பார். நல்லா கவனிங்கள் மாணவர்களே,
இப்போது நாங்கள் இண்டிகேட்டரை வைத்து நாங்கள் பார்க்குறோம். இவர்களுடைய இண்டிகேட்டர் நீங்கள் பாருங்கள், 3A 3B 2C 1S பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் தோற்றிய பாடங்களின் எண்ணிக்கை 9. அவர் பெற்ற இண்டிகேட்டர் 26. இவருக்கு புலமை பரிசை கொடுக்கலாமா என்பதை பற்றி யோசிப்பார்கள். அப்போது 9A பெற்ற மாணவனுக்கு 100 வீதம், ஆகவே 36 என நாங்கள் காணலாம். இப்போது நாங்கள் பெர்சன்டேஜை காண்போம். எப்படி பெர்சன்டேஜை காண்பது? ஈக்குவல் சைன் H2 multiply by 100 எத்தனையால் பிரிக்க வேண்டும்? 36ஆல் பிரிக்க வேண்டும். அப்போது பெர்சன்டேஜ் வருமா வராதா? வரும். இதனுடைய பெர்சன்டேஜ் என்ன? 91.67. அவை நான் காப்பி பேஸ்ட் செய்கிறேன். இவருடைய பெர்சன்டேஜ் என்ன? 100 வீதம். அவர் 9A பெற்றுள்ளார். இவருக்கு புலமை பரிசில் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம், ஸ்கோர் கொடுக்க முடியும். இவ்வாறு தான் இண்டிகேட்டரை வைத்து பெர்சன்டேஜை காண முடியும். நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டது ஏக்கு என்ன பெருமானம், பிக்கு என்ன பெருமானம், சிக்கு என்ன பெருமானம், எஸ்ஸுக்கு என்ன பெருமானம், டபிள்யூக்கு பெருமானம் அநேகமாக கொடுப்பது இல்லை. இங்கே ஒரு மாணவனை நாங்கள் பார்த்தால் 2 டபிள்யூக்களை பெற்றிருக்கிறார், ஒரு எஸ்ஐ பெற்றிருக்கிறார். 1 2 சிக்களை பெற்றிருக்கிறார். அப்போ 4 1 5, ஒரு 3 5 3 8 8ம் 12ஐயும் பெற்றிருக்கிறார். 3 12. அவருடைய மொத்த இது 20. அவருடைய இண்டிகேட்டர் அவருடைய பெர்சன்டேஜ் 55.56. இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இண்டிகேட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது, இண்டிகேட்டரை பயன்படுத்தி எவ்வாறு பெர்சன்டேஜை காண்பது. நிறைய ஆசிரியர்களும் சரி, நிறைய மாணவர்களும் சரி, இண்டிகேட்டரை காண்பதிலே மிகவும் சிரமப்படுவது உண்டு. ஒரு பாடசாலையாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இண்டிகேட்டரை வைத்துத்தான் அந்த பாடசாலையினுடைய கற்றல் கற்பித்தலை மதிப்பீடு செய்வதற்கு இந்த இண்டிகேட்டர் பெரிதும் உதவும். அன்புள்ள மாணவர்களை இண்டிகேட்டர் பார்ப்பதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பயிற்சியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் செய்து பாருங்கள். இதனுடைய ஃபார்முலாவை பாருங்கள், இதனுடைய ஃபார்முலாவை பாருங்கள், இதனுடைய ஃபார்முலாவை பாருங்கள். 9 பாடங்களின் இண்டிகேட்டர்களை கூட்டி அதை நாங்கள் கண்டு அதனை பெர்சன்டேஜ் கண்டு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்து பார்க்க வேண்டுமா இருந்தால் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் கொடுத்துருக்கிறேன். இங்கே 5 பெற்றிருக்கிறார் மாணவர். ஒன்றை மாற்றி காட்டுகிறேன் பாருங்கள். இங்கே பெற்றிருக்கிறாள் 2, இங்கே பெற்றிருக்கிறாள் 2. 9 பாடங்கள் வந்தது. 9 பாடங்கள். இவருடைய புள்ளியை பாருங்கள். 30 மார்க்ஸ் எடுத்திருக்கிறார். இண்டிகேட்டர் அடிப்படையில் இவர் 30 மார்க்ஸை பெற்றிருக்கிறார். அவருடைய பெர்சன்டேஜ் 83.33. இண்டிகேட்டரை காண்பது எவ்வாறு, இண்டிகேட்டரை வைத்து எவ்வாறு பெர்சன்டேஜ் காண்பது என்பதை நீங்கள் இந்த பாடத்தினூடாக கற்றிருப்பீர்கள் என நான் நினைக்கிறேன். இந்த பயிற்சியை செய்து பாருங்கள் மாணவர்களே. இன்னும் பயிற்சிகளை நான் தர இருக்கிறேன். அன்புள்ள மாணவரை இதை செய்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு அறிவிக்குமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்வதோடு, முடியுமாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைபையும் செய்யுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.